வணக்கம், இது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புத்தாண்டு பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி கடைசி ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு பாப்போம். மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதம் உத்தரட்டாதி நட்சத்திரம், 1, 2, 3, 4 பாதங்கள், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் கொண்டது மீனராசி. அப்படின்னு சொன்னாவே இயற்கையா குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு, சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு, புதன் நீச்சமாக கூடிய வீடு. அதனால மீனராசி அன்பர்கள் அப்படின்னாவே மத்தவங்களுக்காக உதவக்கூடியவர்கள், மத்தவங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தன்னுடைய அறிவுரைகளை கூறி அவர்களை வழிநடத்துபவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணுவீங்க. அதே நேரத்துல நல்லா சாப்பிடணும், நல்லா வெளியில ஊர் சுத்தணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க கூடிய ஒரு எண்ணங்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இயற்கையாகவே உண்டு. மீன ராசியில் இருக்கும் உங்களுக்கு இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்காரு. ஆனா இப்ப கடந்த ஒரு வருட காலமாக உங்களால சில விஷயங்கள்லாம் செய்ய முடியல. அதுவும் முக்கியமா தொழில்ல இருக்கவங்களுக்கு நிறைய செலவுகள். அதே போல உங்களுடைய மனம் ஒரு நிலையில் இல்லாம நிறைய செலவுகளை நோக்கியும் தப்பான சில முடிவுகளை நோக்கியும் செல்லக்கூடிய நேரமா கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும். நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதுல ஒரு தடைகளும் தாமதங்களும், ஒரு தப்பான முடிவுகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பணம் விரயங்கள் ஆகி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கடந்த 6 மாசத்துல கொஞ்சம் கடனுடைய அளவு அதிகமாகி இருக்கும். அதே மாதிரி ஒரு நிம்மதியான தூக்கம் இல்ல, மைண்ட் சரியா இல்ல, ஏதோ விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும், நிம்மதியா தூங்க முடியல. அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கும். அதே போல கடந்த 9 மாதங்கள்ல மட்டும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு கடனுடைய தொகை அதிகம் ஆகிருச்சு. கடன் தொகை அதிகம் ஆனாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியாத ஒரு சூழல்ல இருக்கீங்க. நீங்க எப்பயுமே கரெக்டான நேரத்துல பணம் கொடுத்துருவீங்க, கரெக்டான நேரத்துல சொன்ன சொல்ல காப்பாத்த கூடியவர்கள். ஆனா இப்போ ஒரு வருஷமா என்னால காப்பாத்த முடியல, எனக்கு நிறைய இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்கு, நான் அதை நம்பித்தான் நான் கொடுக்க வேண்டியவர்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஆனா கடைசில எனக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு முழிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேரு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான பலனை கொடுக்க போகுது. உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருந்தா கூட சில முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கவலைப்பட வேண்டாம், பண வரவுகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நிறைய பணம் வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. உங்க அப்பாவுடைய பணம் ஏதாவது வரலாம், உங்களுடைய தாத்தா காலத்துல இருக்கக்கூடிய சொத்துகள் வரலாம், அந்த மாதிரியான சூழல்ல இருக்கு. அதனால பெருசா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நீங்க நிறைய இடத்துல தப்பிச்சு வந்துருவீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. இருந்தாலும் மீனராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும், அது என்னன்னா புதிய விஷயங்களுக்கு முயற்சிக்காதீங்க, இருக்கிற விஷயத்தை அப்படியே ரன் பண்ணுங்க. ஏன்னா அதுல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதனால எந்த பிரச்சனையும் வராது. புதுசா ஏதாவது பண்றேன், நான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், புதுசா எங்க ஊருல பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன், புதுசா யாருக்காவது சப்ளை பண்ணலாம், ஒருத்தர் வந்து பெரிய ஆர்டர் கொடுக்கறேன்னு சொன்னாரு, அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய பொருளை விற்க போறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க, அதுல தான் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கூடிய வரையில் நீங்க இருக்கிறத வச்சு ரன் பண்ணீங்கன்னா அதனால உங்களுடைய தொழில்ல எந்த பிரச்சனையும் வராது. புது முயற்சிகள் எல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு பணம் நிறைய வரக்கூடிய நேரம். அதை பயன்படுத்தி உங்களுடைய கடனை குறைங்க, உங்க கடனை அதிகப்படுத்திட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்க பணம் வந்தா கூட என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வேற ஒன்னு பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம், இந்த பணத்தை வச்சு வேற தொழில் பண்ணலாம் என்ற எண்ணங்கள் கடந்த காலத்துலயும் இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலகட்டத்திலும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய நேரமாக
அதிகமாகத்தான் இருக்கு. அதனால புதுசா வேற ஏதாவது பண்றோம்னு நினைச்சு மாட்டிக்காதீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அதனை எவ்வளவு கம்மியாக்க முடியுமா அந்த அளவுக்கு குறைச்சுக்கோங்க. தப்பு ஒன்னும் கிடையாது. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அதே மாதிரி மீன ராசியில் இருக்கக்கூடிய வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயங்கர மெண்டல் டார்ச்சரா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். நீங்க ஒண்ணுமே செய்யலைன்னா கூட ஏதோ பெரிய வேலை செஞ்சா மாதிரி உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அதே மாதிரி வேலை செய்யலைன்னு சொல்லி நிறைய பேரு உங்க மேல தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கம்பெனிக்குள்ள ஏற்படுத்துவாங்க. அதனால மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய சண்டை எல்லாம் வரும். நான் இந்தனை நாளா செஞ்சப்போ என்ன பாராட்டல, இப்ப தேவையில்லாம நீங்க சண்டை மட்டும் போடுறீங்க. நான் இன்னும் அதே மாதிரி தான் வேலை செய்றேன், ஆனா எனக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்கன்னு நிறைய சண்டைகள் எல்லாம் வரும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க வேலை மாறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா 2024ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு மேல வேலை மாற்றம் பண்றது நல்லது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவை இல்லாம இப்ப பண்றேன்னு சொல்லி மாட்டிட்டு வேலை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது வேலை மாற்றமே பண்ணா கூட ஒரு வேலைய வாங்கிட்டு அந்த வேலையை விடுங்க. இல்லனா அந்த வேலை இல்லாத நேரம் ரொம்ப அதிகமாயிடும். அதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஏண்டா நம்ம வேலைய விட்டோம்னு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும். அதே போல மீனராசி அன்பர்கள் எல்லாருமே உங்களுடைய அம்மாவோட உடல்நிலையிலும் உங்களுடைய உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால உடல்நிலை பாதிப்புகள் வரும். சாதாரணமா உங்க வயசுக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சில உடல் ரீதியாக தொந்தரவு இருக்குன்னா கண்டிப்பா அந்த உடல் ரீதியான பாதிப்புகளை நல்லா பாத்துக்கங்க. ஒரு முறைக்கு 2 முறை டாக்டரை செக் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை கவனிச்சுக்குங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை கவனிச்சீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வருடமாக 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதே மாதிரி எனக்கு வேலை இல்ல, வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த 2024ஆம் ஆண்டு. அப்படி வேலை கிடைச்சா அதை ஏத்துக்கோங்க. கண்டிப்பா வெளிநாடு போய் நிறைய சம்பாதிப்பீங்க. கவலையே படாதீங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கொடுக்கும். பொருளாதார உயர்வையும் கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் பயணம் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ வெளிநாட்டுல இருக்கிற மீனராசி அன்பர்கள் திரும்பி இந்தியா வரணும்னு நினைக்காதீங்க. அங்கேயே இருந்து நல்லா வேலை பாருங்க. வேலை இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நல்ல வேலை கிடைக்கும். பயப்பட வேண்டாம். இல்ல நான் 3 மாசமா வேலை இல்லாம இருக்கேன், 6 மாசமா வேலை இல்லாம இருக்கேன், என்னோட வீசா முடிய போகுது, நான் திரும்ப வந்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்னும் பயப்படாதீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வேண்டுனீங்கன்னா கண்டிப்பா திரும்பவும் அங்கே வேலை கிடைச்சு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சூழல் 2024ஆம் ஆண்டு இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா உங்க ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நீங்க ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை தான் கொடுக்கும். ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி மீனராசியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனை எப்பவுமே இருக்கும். திருமணமானவர்களுக்கு மனைவி மூலமா கணவன் மூலமா பிரச்சனை இருக்கும். ஏன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மனைவியோ ஒரு கணவனோ கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க எப்பயுமே ரொம்ப நேர்மையா நியாயமா இருக்கணும். மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு வரன் வேணும்னு நினைப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே மிதுனராசி அன்பர்களுக்கு இல்ல. அதனால வீட்ல அடிக்கடி சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் வரும். அதனால சில பிரிவினைகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பேசுற விஷயத்துல உங்களுடைய அணுகுமுறைகளை கொஞ்சம் மாத்திக்கங்க. அதனால அது சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய வருடமாக இருக்கு. அதே மாதிரி மீனராசியில் இருக்கக்கூடிய திருமணமாகாதவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் போது, குடும்ப ஸ்தானத்தில் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்காம போக மாட்டாரு. உங்க ராசியிலேயே ராகு இருக்கும்போது நீங்க பார்க்கக்கூடிய வரனை ஒரு முறைக்கு 2 முறை விசாரிச்சுக்கோங்க. நல்ல விவரமா விசாரிச்சுட்டு அதுக்கு அப்புறம் திருமணம்
திருமணம் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி மீனராசியில் இருக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு சூப்பரான ஒரு வருஷம். அதுல போய் நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதே மாதிரி வீடு வாங்கணும் வீடு விற்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றமான வருடமாக இருக்க போகுது. நீங்க வீடு விற்கலாம், அதன் மூலமா வர பணத்தை கடன் கட்டலாம். அது முடிந்த பின் வரும் பணத்தை வைத்து திரும்ப ஒரு வீடு வாங்கலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கட்டலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வீடு மேல கட்ட போறீங்க இல்ல புதுசா வீடு வாங்க போறன்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்லா சந்தோஷமா போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா மீனராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. மொத்தத்துல மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் ஜாக்கிரதையுடன், அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாம இருந்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டாக கண்டிப்பா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நவகிரக விஞ்ஞான ஜோதிடம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோ ஓட தகவல்கள் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.